ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பயப்படுறான்னு. இப்படி ஒருத்தன் வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ்ஸு டாப்பில் அப்படின்ற மாதிரி. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு. அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமிஸ்டர்லேயே பாஸ் ஆகிருக்காப்புல. அந்த எக்ஸாமை பாஸ் ஆன எக்ஸாமை 6 வாட்டி எழுதின ஒரே ஆள் இவன் தான். ரொம்ப சினிமா மேலே தீவிர பற்று கொண்ட காதல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய திரைப்பட என்ன சொல்கிற அவர் ஒரு திரைப்பட ரசிகனா. நீங்கள் உங்களுக்கு இந்த டைமிங் நல்லா வருது, அதனால அப்படியே அந்த சைடில் காமெடி ரோல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. நான் சும்மா இல்லாமல் ஏன் நாங்கள்லாம் ஆகக்கூடாது பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க நீங்கள். சரி விடுவார்னு பார்த்தா விட மாட்டார். எங்களுக்கு லஞ்ச் பிரேக் விட்ட பிறகு சிவா இந்த ஹீரோலாம் உங்களுக்கு வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள். ஸோ அவார்டையே அப்படி பண்ணி வாங்கிப்பாருன்னா பணத்தை எப்படி செட்டில்மெண்ட் வாங்குவாப்லன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு. சிவா சொன்ன மாதிரி அவருக்கு 40 இல்லை 400 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவன் எல்லார் பேரையும் தப்பாக சொல்லுவான். ஃபஸ்ட்டு லைனே தப்பாக போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் கொடியிலேனா மடியிலேன்னு போடுவான். ஓகே, இந்த படம் பேர் நெஞ்சா. யாருன்னா அவங்ககிட்ட கேட்டாங்கன்னா நெஞ்சான்னு தான் சொல்லணும், சரியா? பேபி நம்ம படத்தில் தான் லான்ச் ஆகிற அப்படின்னாரு. அண்ணா இல்லைண்ணா இப்போ தானே ஒரு படம் ஒன்று கமிட் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சுட்டு வரேன். பேபி அது நடி, இங்கே வந்து பாட்டு எழுதிரு அப்படின்னாப்புல. பாட்டு எழுதவா?